ஒரு விபத்து நடந்தா எல்லாரும் என்ன சொல்லுவோம்? அட விதிதான், யாராலும் தப்பிக்க முடியாது அப்படின்னு. ஆனா சில விபத்துகள் விபத்து இல்ல. அது வெளியே விபத்தா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு திட்டம் இருக்கும். கேரளாவில் நடந்த இந்த கதையும் அப்படித்தான். ஒரு இளைஞன் ரோட்ல சாவ கிடக்குறான். போலீஸ் சொன்னது ஹிட் அண்ட் ரன் விபத்து அப்படின்னு. ஆனா ஒரு உடைந்த நம்பர் பிளேட் துண்டு இந்த கதையை திருப்பி போட்டது. ஆமாங்க, 2019 திருச்சூர் எர்ணாகுளம் நெடுஞ்சாலை. இரவு நேரம், மழை பெய்து ரோடு பளபளப்பா இருந்த நேரம். அருண் 24 வயசு பையன். ஒரு சிறிய தொழிற்சாலையில வேலை பார்த்துட்டு சைக்கிள்ல வீடு திரும்பிக்கிட்டு இருக்கான். அவன் மனசுல ஒரே ஆசை, இன்னும் 2 வருஷம் வேலை பார்த்தா அம்மாவுக்கு ஒரு நல்ல வீடு கட்டி தரலாம் அப்படின்னு. அவனுக்கு தெரியுமா, அந்த ரோட்ல ஒரு கருப்பு கார் மெதுவா அவனை மோத பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. இரவு சுமார் 11:47 அருண் ஒரு திருப்பத்துல போகும்போது திடீர்னு பின்னால் இருந்து வந்த கார் வேகமா வந்து நேரா அவன் மேல மோதியது. அருண் சைக்கிளோட சேர்ந்து ரோட்ல தூக்கி வீசப்பட்டான். கார் ஒரு நிமிடம் கூட நிக்கல, பிரேக் சத்தம் கூட இல்ல. நேரா இருட்டுக்குள்ள போய் மறைஞ்சிருச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த வழியா வந்த லாரி டிரைவர்கள் சிலர் நின்னாங்க. அருண் மூச்சு வாங்க முடியாம ரத்தத்துல கிடந்தான். ஆம்புலன்ஸ் கூப்பிட்டாங்க. மருத்துவமனைக்கு எடுத்து போனதும் டாக்டர் சொன்ன ஒரே வார்த்தை, டெட் ஆன் அரைவல். அந்த வார்த்தை அவன் அம்மா காதுல விழுந்தப்போ அவங்களுடைய உலகமே நின்னு போச்சு. போலீஸ் வந்ததும் இத சாதாரண ஹிட் அண்ட் ரன் விபத்துன்னு பதிவு செஞ்சாங்க. ஏன்னா நேரடி சாட்சி இல்ல, சிசிடிவி கிடையாது, வாகன நம்பர் தெரியல. இந்த மாதிரியான வழக்குகள் நிறைய இருக்கு. பெரும்பாலும் கண்டுபிடிக்க முடியாம போயிடும். போலீஸுக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா இந்த கேஸ்ல ஒரு சின்ன விஷயம் மாறுபட்டது. சம்பவ இடத்தை சுத்தம் செய்யும் போது ஒரு கான்ஸ்டபிள் ரோட்டோரம் ஒரு பிளாஸ்டிக் துண்டை பாக்குறாரு. அதை கையில எடுத்து பார்த்ததும் அது கார் நம்பர் பிளேட் மாதிரி இருந்தது. அதுல 2 விஷயம் தெளிவா தெரிஞ்சது. ஒன்னு KL, இன்னொன்னு 07. முழு நம்பர் கிடையாது. ஆனா போலீஸ் சொன்னாங்க, இதுவே போதுமே, இதுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. போலீஸ் 3 வழியில வேலையை தொடங்கினாங்க. முதல்ல KL 07 பதிவு கொண்ட அந்த மாவட்டத்துல இருக்கிற எல்லா கருப்பு நிற கார்களுடைய பட்டியலை எடுத்தாங்க. அடுத்து அந்த இரவு அந்த ரோட்டுக்கு அருகில் இருக்கிற டோல்கேட் பதிவுகளை நோட் பண்ணாங்க. மூணாவது, அந்த நேரத்துல அந்த ரோடு வழியா வேகமா போன வாகனங்கள். இந்த 3ஐயும் சேர்த்து மேட்ச் பண்ணி பார்த்தாங்க. டோல்கேட் பதிவுல ஒரு விஷயம் கண்ணில் பட்டது. ஒரு கருப்பு கார் சாதாரண வேகத்துல 11:44க்கு டோல்கேட்டை கடந்து போகுது. 11:58க்கு அடுத்த டோல்கேட்ல கடந்து போகுது. இந்த நேரம் தான் அருண் மோதப்பட்ட நேரத்தோட சரியா மேட்ச் ஆனது. அந்த கார் நம்பர் முழுசா இல்ல, ஆனா KL 07 சீரியஸ் தான். போலீஸ் அந்த கார் சொந்தக்காரரை கண்டுபிடிச்சாங்க. அவன் பெயர் ரவி. ஒரு சிறிய கட்டுமான தொழில் நடத்துறவன். வெளியில பார்க்க சாதாரண ஆள். குடும்பம், பிசினஸ், மரியாதையான வாழ்க்கை. ஆனா அவன் வாழ்க்கைக்குள்ள ஒரு ரகசியம் இருந்தது. அருண் ரவியோட நிறுவனத்துல கணக்கு வேலை பார்க்கறவன். அவன் சில பண மோசடி விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பான் போல. அவனுடைய நண்பர்கள் கிட்ட சொன்னது என்னன்னா, இதை கண்டுபிடிச்சிட்ட போலீஸுக்கு சொல்லலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு. இந்த வார்த்தை தான் ரவிய பயமுறுத்தியது. போலீஸ் ரவிய கூப்பிட்டாங்க. ரவியினுடைய முதல் பதில், நான் அந்த ரோடு பக்கம் போகவே இல்லை. ஆனா போலீஸ் கையில இருந்தது டோல்கேட் பதிவு, நம்பர் பிளேட் துண்டு, கார் கலர் மேட்ச். ரவியின் முகம் மெதுவா மாற ஆரம்பிச்சது. போலீஸ் ரவியினுடைய காரை பறிமுதல் பண்ணாங்க. வெளியில புதுசா காரை வாஷ் பண்ணியிருந்தான். ஆனா கார் அடிப்பகுதியில சின்ன சின்ன ரத்த காயங்கள் இருந்தது. முடி துண்டு ஃபாரன்சிக் டெஸ்டும் ரிசல்ட் வந்தது. அது அருணோட DNA மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறம் ரவி உடைந்து போனான். அவன் சொன்னது, அருண் என்ன மிரட்டினா, போலீஸ்க்கு எல்லாம் சொல்ல போறேன் அப்படின்னு. அந்த இரவு நான் அவனை பின்தொடர்ந்தேன். ரோட்ல பார்த்ததும் கோபத்துல காரை மோதினேன். ஒரு விபத்து மாதிரி காட்ட நினைச்சேன். ஆனா ஒரு சின்ன நம்பர் பிளேட் துண்டு அவனை சிக்க வச்சது. நீதிமன்றம் சொன்னது, இது விபத்து இல்ல, இது திட்டமிட்ட கொலை. ரவிக்கு கடுமையான தண்டனை கிடைச்சது. இந்த கதையிலிருந்து நாம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு குற்றவாளி எவ்வளவு புத்திசாலித்தனமா தப்பிக்க முயற்சி செய்தாலும் ஒரு சின்ன தடயம் ஒரு நாள் அவனை பிடிச்சு இழுத்து வெளியே கொண்டு வரும் அப்படிங்கிறது தான். இந்த கதையில பயமூட்டியது காருடைய வேகம் இல்ல, அந்த வேகத்துக்குள்ள மறைஞ்சிருந்த மனித மனசுதான். இப்ப சொல்லுங்க, இந்த கதையில குற்றம் செஞ்சது யாரு? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் ஒரு அழகான உண்மை சம்பவத்துல உங்களை சந்திக்கிறேன். என்னோட இணைஞ்சிருங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.